தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இது நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை வாக்கியங்கள். குறிப்பாக 22வது வாக்கியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். கண்முன்னே இருக்கின்ற சகோதரன் சகோதரனை பார்த்து கொண்டு அறிவிலியே முட்டாளே என்று நாம் சொல்கின்ற சமயத்தில் வார்த்தையால் அந்த மனிதனை நாம் காயப்படுத்துகின்றோம். மற்றவர்களை காயப்படுத்த ஒரு நாளும் தெய்வம் உனக்கும் எனக்கும் அதிகாரம் தந்ததில்லை. அது வார்த்தையால் ஆகட்டும் செயலாகட்டும். ஆகவே முடிந்த வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேச நாம் முயற்சி எடுப்போம். வாயில் வருகின்ற ஓரோ வார்த்தைகளும் அவர்களுக்கு உற்சாகம் தருகின்ற வார்த்தையாகவோ அல்லது அவர்களுக்கு நன்மை பயக்கின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும் ஒழிய கேடு விளைவிக்கிற வார்த்தைகளோ அல்லது அவருடைய அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளோ ஒரு நாள் இருக்கக்கூடாது. அது எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும்? குடும்பத்தில். குடும்பத்தில் நாம் அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் படிப்போம். பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுதோ அவனை தவறுகளை கண்டிக்கின்ற விதம் ஒன்று உண்டு. ஆகவே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிற காரணத்தினால் இதோ மற்றவர்கள் கேட்பார்கள் என்ற அர்த்தம் என்பதல்ல, மாறாக மற்றவர்கள் வேதனைப்படும். ஆகவே தெய்வ சன்னதியில் இறை வார்த்தை நாம் படிக்க அந்த வார்த்தையானது எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் நமக்கு அங்கே வெளிப்படுத்துவார். இறை வார்த்தையை படிப்போம், நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம், எல்லா தகாத வார்த்தையெல்லாம் விட்டு வாழ்ந்து நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, யாரின் கேலி பேச்சு பேசாமல் காயப்படுத்தாமல் வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும். உம்முடைய வார்த்தையை படிக்கிற சமயத்தில் அத்தகைய வரத்தை எனக்கு நீ தமை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.